தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறதா? அப்படி தேவைப்படுகிறது என்றால் எதற்காக அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது? அந்த அரசியல் மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியால் கொண்டு வர முடியுமா? அந்த நம்ம மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியால் கொடுக்க முடியுமா? இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல, ஏன் அரசியல் மாற்றம் ஏற்படணும் தமிழ்நாட்டில்? என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? இதெல்லாம் மக்களுக்கு சரியா போய் சேருதா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியின் அவலங்கள் பொதுமக்களிடம் சரியாக போய் கொண்டு சேர்க்கப்படுகிறதா? இல்லை அவங்க அரசு கொடுத்து கொண்டிருக்கிற நலத்திட்டங்களை தாண்டி எப்பவுமே ஒரு அரசுக்கு வந்து 100% நல்ல அரசு, 100% வந்து மோசமான அரசுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல எவ்வளவு தீங்கு இருக்கு, எவ்வளவு நன்மை இருக்குன்றத பார்த்துதான் மக்கள் வந்து இது ஒரு மாற்றம் தேவையா இல்ல தேவையில்லையாங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்ப இந்த அரசை பொறுத்த வரைக்கும், திமுக அரசு இப்ப ஆண்டுகிட்டு இருக்க அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நலத்திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, அது போக மக்கள் விரோத செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப மக்கள் விரோத செயல்பாடு அதிக அளவுக்கு இருக்கு அப்படின்னா, எதிர்கட்சியில அடுத்து வந்து ஆட்சிக்கு வர துடிக்கும் நாம் தமிழர் கட்சி போன்ற எதிரில் நின்று இதை அரசு விமர்சனம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரசின் அவலங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு என்னென்ன தடைகளா இருக்கு? நமக்கு வந்து இந்த ஒரு பெரிய அளவுக்கு அண்ணன் பேசுற ஒரு விமர்சன அண்ணன் தொடுக்கிற ஒரு விமர்சன கேள்விகளையோ இல்ல வந்து ஒரு ஒரு அரசின் நடவடிக்கையின் மீது வைக்கக்கூடிய பார்வைகளையோ ஒழுங்காக ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது. அப்போகும்போது நம்மளே ஊடகமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அண்ணன் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊடகமா மாறுங்க, நீங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து அதன் சொல்படிதான் ஒரு 10 வருட காலமாக தொடர்ந்து இணையதளங்கள்லையும் சரி, வலைவலிகள்ல, ட்விட்டர்ல, பல்வேறு சமூக வலைதளங்கள்லையும் வந்து கட்சி இந்த மாதிரி அண்ணன் என்ன பாதையை காட்டுறாரோ, கட்சியின் ஐடிவிங்கெல்லாம் என்ன பாதையை என்ன ஒரு அஜெண்டாவை செட் பண்றாங்களோ அதை நோக்கி ஒவ்வொரு கட்சி ஆதரவாளர்களும், தமிழ் தேசிய ஆதரவாளர்களும், ஒரு மாற்று சக்தியை விரும்பும் அனைத்து மனிதர்களும் இதை நோக்கி பயணிச்சுட்டே இருக்காங்க. ஆன்லைன்லயும் பயங்கரமா கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. நம்ம வளர்ச்சியின் மிகப்பெரிய ஒரு பங்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. இது போக நம்ம அடுத்த 26 களத்தை வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை தாண்டி களத்துல வந்து எப்படி மக்களிடம் இன்னுமே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னா, ஏன்னா நீங்க பாக்குறீங்க இந்த ஆன்லைன் கம்யூனிட்டிங்கிறது ஒரு ஃபைனைட் கம்யூனிட்டி. அது போக திருப்பி இதுக்குள்ள வர்றவங்க, புதுசா வர்றவங்க எல்லாருமே வந்து இளைய சமுதாயம், இளைய பிள்ளைகள் தான் உள்ள வருவாங்க. அவங்க வந்து ஒரு தேடல் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கும். திமுக அதிமுக தாண்டி அவங்க ஏற்கனவே வந்துருவாங்க. அண்ணன் இப்போ பள்ளி மாணவிகள்கிட்டயே, பள்ளி கல்லூரி மாணவர் மாணவிகள், கல்வி நிலையங்கள்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் போய் சேர்ந்துட்டாருங்கிறது வந்து தெரிய வருது. நீங்களே பார்ப்பீங்க. சீமான் அவர்கள்னா யாரு, அவரோட என்ன பேசிட்டு இருக்காருன்றதுலாம் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அந்த இந்த கிராமத்துல அல்லது ஒரு சிற்றூர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், இந்த இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இன்னுமே வந்து இந்த சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிறதும், பழைய ஒரு மென்டாலிட்டியில இருந்து வாக்களிக்கிறதும், என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம மாற்றங்கள் ஏன் வராம இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாம வந்து உரிமைகளை வந்து அடகு வைக்கிற நிலைமையில இருக்காங்கன்றது நமக்கு கண்கூடா தெரியுது. ஸோ அந்த வாக்கு டார்கெட்டை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் திட்டம் தேவையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு நிச்சயமாக வந்து பணம் தேவை, பொருளாதார செலவு தேவை. ஏன்னா ஒவ்வொரு மக்களையும் போய் ரீச் பண்றதுக்கு வந்து பெரிய அளவுல பொருளாதாரம் தேவை அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா இருக்கு. அது ஒரு தடைக்கல்லாவும் இருக்குன்றது எனக்கு தோணுது. அப்ப நம்ம பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதை கடந்து எப்படி இதை செயல்படுத்துவது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருக்கிறது என்ன, நமக்கு இருக்கிறது என்ன, இதை வைத்து எப்படி விழிப்புணர்வை அதிகமாக கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த சிந்தனை மனதுக்குள்ள முதல்ல உதித்ததுக்கு உண்டான காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து எனக்கு வந்தது இன்னைக்கு காலையில. நான் வடசேரின்ற ஒரு ஊரு, ஒரு சின்ன ஒரு ஊர்ல ஒரு வயக்காடு எல்லாம் இருக்கும். பக்கத்திலேயே, அதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன ஊர். அங்க பிறந்து வளர்ந்த ஒரு பையன். நான் சின்ன பசங்களா இருக்கும்போது தெருவுல வந்து அவ்வளவு பெரிய திருட்டை பத்தி எல்லாம் கேள்வியே நான் பட்டதில்லை. இந்த பூட்டை உடைத்து திருடுதல்ங்கிறது வந்து ராத்திரி பூட்டை உடைத்து திருடிட்டு போறது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள தாக்கிட்டு திருடிட்டு போறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்க ஊருக்குள்ள நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ வந்து எப்படின்னா, சென்னையை பத்தின ஒரு பார்வை எனக்கு இருந்துச்சு. சிட்டில இந்த மாதிரி கிரைம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்குன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. ஒரு 10 வயசு சின்ன சிறுவனா நான் வந்து முத சென்னையில பஸ்ல இருந்து கீழே இறங்கும்போது என்னோட கழுத்துல போட்டிருந்த தங்க செயினை வந்து நான் இப்படியே பிடிச்சிட்டு தான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப எங்க தாத்தா பின்னால இருந்து கேட்டிருந்தேன், ஏன் ஏன் பிடிச்சிட்டே நடக்கிறேன்னு கேட்டாரு. அப்போ நான் வந்து படங்கள்
நான் வந்து இந்த சினிமால பார்த்த பிக் பாக்கெட்டு, சென்னைய பத்தின விஷயங்கள், அது வந்து போலீஸ்ல லஞ்சம் வாங்குவாங்க. அந்த சென்னையே வந்து அவ்வளோ கரப்ட்டான ஒரு சிட்டின்னு வந்து அந்த ஒரு சிறுவன் மனதுல எனக்கு எப்படி ஆழமா பதிஞ்சிருந்தது அப்படின்னா, முழுக்க முழுக்க திரைப்படங்கள பார்த்து தான். அப்போ நான் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பிக் பாக்கெட் அடிச்சிருவானோன்னு சொல்லி என் பாக்கெட்டையும் பிடிச்சிட்டு என் செயினையும் பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னுமே அது ஞாபகம் இருக்கு பசுமையா. எங்க தாத்தா சொன்னார், இல்ல இல்ல அந்த அளவுக்கு மோசமா இல்ல, நீ வந்து நார்மலாவே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தைரியத்தை ஊட்டி நடக்க வச்சாங்க அந்த டைம்ல. அப்போ வந்து ஒரு சிறுவன் மனதுல அதுதான் பதிஞ்சிருந்துச்சு. ஸோ இது வந்து இன்னைக்கு இந்த நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஊர் வரைக்கும் வந்துருச்சு, சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் இந்த நிலைமை உருவாயிருச்சு. ஸோ இதுக்குண்டான விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். அவங்க வந்து இந்த இந்த இணையத்துக்கு வெளியே இருக்கிற ஊர்ல சிற்றூர்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு எவ்வளவு நடைபெறுது, நமக்கு வந்து நிம்மதியா நைட்டு படுத்து தூங்குனா வீட்டுல நமக்கு உண்டான உடைமைகள்லாம் இருக்குமா, இல்லை நம்ம உயிரே மிஞ்சுமாங்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த மாதிரி அடிப்படை ஒரு அடிப்படை காவல், அடிப்படை ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கமே வந்து அந்த இடத்துல தவறும் போது அது மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்குது. நம்ம உயிருக்கே பாதுகாப்பு இல்லைங்கும் போது நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு விழிப்புணர்வை பத்தி, இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எப்படி இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுங்கிறத வந்து பெரிய ஊடகங்கள் இவ்வளவு மூடி மறைக்குதே, இதை எந்த ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து இந்த இணையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள், இந்த நியூஸை கன்சியூம் பண்றதுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் வந்து வேலைக்கு போய் அவங்க பசியை மட்டுமே ஆற்றுறது வந்து அவங்களோட வாழ்வின் முழு கடமையா மாறி நிற்கிற மக்களை வந்து நம்ம எப்படி விழிப்புணர்வு படுத்த முடியும் இந்த இணையத்துக்கு வெளியில அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.